சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வெத்தலை தீபம் ஏற்றி வேலுக்கு அபிஷேகம் செஞ்ச வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு நிலைவாசலில் மஞ்சள் தண்ணி தெளித்து கோலெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமுக்கு வந்துட்டேன். நேற்று வச்சுருந்த பூவெல்லாம் எடுத்துட்டு சாமி பாத்திரம்லாம் நேற்றே எல்லாம் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுருந்தேன். பூவெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி ஈரத்துணி வச்சு தொடச்சிட்டு அந்த இடத்துல அரிசி மாவால் ஸ்டார் கோலம் தான் போட்டேன். ஸ்டார் கோலம் போட்டுட்டு நடுவில் ஓம் அப்படின்னு எழுதிட்டு சுத்திரும் சரவண பவ அப்படின்ற வார்த்தையை எழுதிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அது மேலே வெத்தலையை ரெடி பண்ணி வச்சு தீபமெல்லாம் ஏற்ற ரெடி பண்ணி வச்சிட்டேன். சாமி படத்துக்கு பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் முதல்ல நிலைவாசலில் தீபம் ஏற்றி வச்சுட்டேன். நிலைவாசலில் தீபம் ஏற்றிட்டு முதல்ல ஏற்ற வேண்டிய தீபம் எல்லாம் சாமி படத்துக்கிட்டையும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் போய் நான் சந்திரசூடேஸ்வரர் கோபுரத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வெத்தலை தீபம் ஏற்றினேன். அதுக்குள்ளே மணி 6 ஆயிடுச்சு. வெத்தலை தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வேலுக்கு அபிஷேகம் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். வேலுக்கு 3 அபிஷேகம் செஞ்சேன். இந்த அபிஷேகம் இது 9வது வாரமாக நான் செஞ்சிட்ருக்கிறேன். 11 வாரம்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டு செஞ்சிட்டு வரேன். இந்த வாரம் 9வது வாரம். 3 அபிஷேகம் தான் செஞ்சேன். பால், அதுக்கப்புறம் இது தேன், அதுக்கப்புறம் விபூதி அபிஷேகம். முதல்ல மஞ்சள் தண்ணி கலந்து வச்சுருக்கிறேன். அதில் பூ போட்டிருக்கிறேன். கொஞ்சம் பஞ்ச பாத்திரத்தில் பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் வேலுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கும் அந்த இதில் பச்சை கற்பூரம் போட்டிருக்கிறேன். அது முதல்ல வேலை சுத்தம் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பால் அபிஷேகம் செஞ்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ஊதுபத்தி, அதுக்கப்புறம் தீபாராதனை. அதுக்கப்புறம் அந்த பாலை நம்ம பிரசாதமாக சாப்பிட்றதா இருந்தால் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேன் அபிஷேகம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அது திரும்பவும் ஊதுபத்தி, அதுக்கப்புறம் தீபாராதனை காமிக்கணும். ஒவ்வொரு அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறமும் மஞ்சள் தண்ணியால் அதை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் அடுத்த அபிஷேகம் செய்யணும். விபூதியால் அபிஷேகம். இந்த விபூதி அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த விபூதி எடுத்து நம்ம நெத்தியில் வச்சுக்கலாம். கொஞ்சம் எடுத்து வச்ச டெய்லி கூட நம்ம அந்த விபூதியை நெத்தியில் வச்சுன்னு வந்தோம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அது வேல் வைக்கிற தட்டை சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். மஞ்சளில் மஞ்சள், அதுக்கப்புறம் கொஞ்சம் சந்தனம், அதில் ஜவ்வாது கொஞ்சம், புனுகு கொஞ்சம், அதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக பன்னீர் விட்டு இந்த மாதிரி கெட்டியாக இதுன்ட்டு அந்த வேலோட முனையில் வைக்கணும். வேல் சின்னதாக இருக்குது, அதனால் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். அந்த முனையில் கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா அதில் லெமன் சொருகி வைக்கணும். வைக்கிற தட்டுக்கு மேலே பச்சை கலர் துணி விரித்து அது மேலே பச்சரிசி வச்சு அதுக்கு மேலே தான் நான் வேல் வச்சுருக்கிறேன். இப்போ அபிஷேகமெல்லாம் முடிஞ்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பூவால் ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிகிட்டே பூவால் அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் முருகருக்கு பிரசாதமாக பால், அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை போட்டு அதில் பச்சை கற்பூரம் கொஞ்சம், ஏலக்காயெல்லாம் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் தேன் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா முதல்ல துளசி செடிக்கு இது ஊதுபத்தி சாம்பிராணியெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நிலைவாசல் படிக்கு காமிச்சேன். அது இப்படி தான் நான் பூஜை பண்ணுவேன். துளசி செடிக்கு தீபாராதனைலாம் காமிச்சிட்டு அர்ச்சிதை போட்டுட்டு நிலைவாசலுக்கும் அர்ச்சிதை எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு துளசியை தொட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் நிலைவாசப்படியும் தொட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே பூஜை பண்ணுவேன். நிலைவாசலேருந்து எங்கள் வீட்டுக்கு எல்லா தெய்வங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் உள்ளே பூஜை பண்ணேன். எல்லா தெய்வங்களுக்கும் சாம்பிராணி காமிச்சிட்டேன். வீடு முழுக்க எல்லாம் சாம்பிராணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஊதுபத்தி, அதுக்கப்புறம் தீபாராதனை காமிச்சிட்டு எல்லா தெய்வங்களுக்கும் அர்ச்சதை போட்டு வணங்கிட்டு வேலுக்கும் அர்ச்சதை போட்டேன். அப்புறம் வெத்தலை தீபத்துக்கும் அர்ச்சதை போட்டு முருகப்பெருமான் படத்துக்கு அர்ச்சதை போட்டு வணங்கிட்டு நெய்வேத்தியம் எல்லா தெய்வங்களுக்கும் படைச்சிட்டு
அதுக்கப்புறமா வந்து எல்லா தெய்வங்களுக்கும் வந்து கற்பூரத்தில் வந்து ஆரத்தி காமிச்சிட்டேன். என் வீட்டில் இருக்கிற தெய்வங்களுக்கு டிஸ்டி கழியணும் அப்படின்றதுக்காக கற்பூர ஆரத்தி காமிச்சிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் கொடுங்க. என் சொந்தங்கள் எப்போதும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு உங்களுக்காகவும் இன்றைக்கி முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக்கிட்டேன். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிற சொந்தங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து நாளைக்கு ஆடிப்பூரம், அதாவது 7/8/2024 புதன்கிழமை ஆடிப்பூரத்தை பற்றி ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எளிமையான முறையில் உங்கள் வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி படத்திற்கு வளையல் வாங்கி வழிபாடு செய்யுங்க. உங்களால் பிரசாதம் ரெடி பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வளையலாவது அந்த அம்மாவுக்கு சாத்தி வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு உங்களால் என்ன முடியுமோ அதை வச்சு மனசார உங்கள் பிரச்சனை என்னமோ அதை வந்து அம்மாக்கிட்ட மனமுருகி வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை தீரும். உங்களுக்கு குழந்தை பாகியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் வந்து செல்வ செழிப்பு ஏற்படும். நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க. முடியாதவங்க வந்து பக்கத்தில் அம்மன் கோயில் இருந்துச்சுன்னா வளையல் வாங்கி கொடுங்க. அந்த பூஜை நேரத்தில் வந்து அதில் கலந்துக்கோங்க. நல்லதே நடக்கும். தேங்க்யூ.